திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியாருடைய 147வது பிறந்தநாள் மனிதம் நமது அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிற பரப்புரை பயணம் நிறைவு பொதுக்கூட்டத்தில் நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திராவிடர் விடுதலைக் கழக தோழர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொளத்தூர் மணியண்ணனால் வர முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முன்னால் பேசின வழக்கறிஞர் தோழர் பப்பா மோகன் அவர்கள் பிரமாதமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எது மார்க்சியம், பொருள் முதல்வாதம்னா என்ன, தஸ் கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு வகுப்பு நடத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு முன்னால் பேசிய புதுவை தீனா தம்பி அவர்கள் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் மிக சிறப்பாக உரையாடிவிட்டார். இனி அடுத்து பேசவிருக்கும் இங்கே நிகழ்ச்சி நடத்துகிற 2 தோழர்களும் அருமையான நிகழ்ச்சி நடத்திட்டாங்க. தோழர், உங்கள் பேர் என்ன தோழர்? ஒன்றாச்சு, நம்ம உமாபதி தெரியும். ஆமாம், நடத்திட்டாங்க. அதில் நிறைய அவருங்க என்ன குறிப்பிட்டே சொன்னாங்க. மக்கள் திலம் எம்ஜிஆருடைய படத்து பாடல்கள் நிறைய பாடினாங்க அவங்க. ஏன்னா எனக்கு முதல் ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வாத்தியார் படத்தில் தான், மக்கள் திலம் எம்ஜிஆருடைய படத்தில் தான். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கையில் ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோயிசமாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா. ஒரு 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணுறதுக்காக, பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்காக, ரேப்பிங், நம்ம வழக்கமாக சொல்கிற போல ரேப்பிங் சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக. அப்போ வாத்தியார் அங்கேருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஃபைட் பண்ணி 4 ரவுடிகளை அடித்து தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார். காப்பாற்றினோன்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா சரியான நேரமாக பார்த்து ஆண்டவன் உங்களை அனுப்பிச்சி வச்சாருண்ணா அப்படின்னு ஒன்று. அதுக்கு இவர் சொல்லுவார், என்னை அனுப்புனது ஆண்டவன்னா, இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்க வந்தாங்களே அவங்கள அனுப்புனது. அருமையான வசனம் ஐயா. என்ன சரியான நேரத்தில் ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னு, என்னை அனுப்பிச்சி வச்சது ஆண்டவன்னா, இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்களை அனுப்பிச்சி வச்சாங்களா, அது யார் அனுப்பிச்சி வச்சது கேட்பார். அதுதான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முதல்ல ஒரு சிந்தனை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறதான். உண்மையிலேயே அவமானங்க. அது ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல். உண்மையிலேயே இந்த சாதி உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போகிறதே இல்லை. என்ன எடுத்துக்கங்க, இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு காரணம் சாதி கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் தான். யாருன்னு கேட்குறீங்களா? சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வெள்ளைக்காரன் தெரியும், இப்போ ஃபாரினர்னு தெரியும். அவருக்கு எது மேபி மதமாக வேணுன்னா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், அதுவும் கூட எனக்கு தெரியல. அவரெல்லாம் நாத்திகரன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ், அவர் தான் சினிமாவை இவங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன டிஸ்கரேஜ் பண்ணது பூரா எங்கள் ஜாதிக்காரன் தான். எனக்கு நம்மளுக்கு கையை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும். சொர்ணக்கார பொண்ணை தான் லவ் பண்ணேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம். மாடி வீட்டு ஏழைன்னா எப்படின்னா 0க்கும் கீழே. பிச்சைக்காரனுக்கு கடன்லாம் இருக்காது. மாடி வீட்டுக்கு ஏழைக்கு என்ன பிரச்சனைனா, கார் இருக்குது, பெட்ரோல் இருக்காது, ஃபேன் இருக்குது ஓடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது ஓடாது. இதுதான் மாடி வீட்டு ஏழை. அப்படின்னு ஒன்றா நம்ம சொந்தக்காரன் கழட்டி விட்டாங்கன்னு, இவன்ல இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பொண்ணு பொருள்னு கழட்டி விட்டாங்க. ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல, யாரும் நம்மளை லவ்வும் பண்ணல. அதுதான் உண்மை. அப்புறம் சரி என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பாட்னி படித்தேன். அது செகண்ட் அட்டம்ப்ட். அந்த காலத்தில், இப்போ எனக்கு 71 வயசாகுது. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்சி பாட்னிக்கெல்லாம் ஒரு வேல்யூவும் இல்லை, ஒரு வேலையும் கிடைக்காது, ஒரு இளவும் கிடைக்காது. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு நடிகர் சிவகுமார் அண்ணெல்லாம் பழக்கமானார். சரி, நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன், எல்லாரும் மாதிரி, பாட்டியார் மாதிரி, நடிகர் தலம் சிவாஜி மாதிரி, அந்த காலத்தில் பாலையா சார் மாதிரி, நாகேஷ் சார் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணுவேன். சரி போய் ஒரு அட்டன் பண்ணி பார்ப்போமே. போகையிலேயே டிரைவிங் லைசன்ஸோடு வரேன். போவேண்டா, சினிமாவில் நடிக்க முடிஞ்சா சினிமாவில் நடிப்போம், இல்லாட்டி டிரைவர் ஆகிடுவேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போவும் சொந்த சாதிக்காரன் தான் சொன்னேன், டே நீ எல்லாம் போய் நடிச்சு ஏன்டா சினிமா பார்க்குறீங்களடா. அப்போ தான் தில்லானா மோனாம்பல் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குது. ஒருத்தர் பாடுற, டே தில்லானா மோனாம்பல் பாடுற, எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறியான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணது ஜாதிக்காரன் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன்.
எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் டிஎன் பாலு அவர்கள். சட்டமன் கையில் படம் எடுத்தவர். அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது எனக்கு. எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு, டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவர் என் ஜாதிக்காரர் கிடையாது. எனக்கு டான்ஸே வராத எனக்கு வந்து பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னையும் ஒரு கதாநாயகனாக்கில் மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைஞானி அவர்கள். அவர் வந்து என் ஜாதிக்காரர் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு பல சக்ஸஸை கொடுத்த தேவா அவர்கள் வந்து என் ஜாதிக்காரர் கிடைச்சாது. யாருமே என் கூட ஜோடியாக நடித்தவங்களும் என் ஜாதிக்காரன் கிடையாது. ஸோ ஜாதியினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு யோசிச்சு பாருங்கள், தோழர் பப்பா மோகன் அவர்கள் பேசினாங்க. கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படித்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அந்த குடும்பம் படிச்சிருக்குது, எல்லா வகையிலையும் இந்த கொலை பண்ணவங்க குடும்பத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்குது. ஜாதி ஒன்று தான் பிரச்சனை. டேய், கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா கலரும் ஒரே கலர் தாண்டா. நான் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து கொஞ்சம் கலராக இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி உன்னை வந்து சட்டையை கழட்டிட்டு நிற்க வச்சேன்னா ஒரு வித்தியாசங்க தெரியாது. சாஸ்திரத்தில் மொத்தமாக சூத்திரன்னு சொல்லிட்டான். இதில் என்ன மேலே பெரிய சூத்திர சின்ன சூத்திர, மொத்தமாகவே சூத்திரம் தான்டா. நீ ஏன் நினச்சிருக்கிற ஆண்ட ஜாதி வெங்காய ஜாதின்னு? எங்கே எப்போ நீ ஏண்டா ஒரு வியாபாரம் பண்ணிருக்கா, கப்பலில் ஒரு 40-50 வெள்ளைக்காரன் வந்தால் அவங்ககிட்ட போய் மண்டி போட்டு ஆண்ட ஜாதி நீ. அதனால் வந்து இது வந்து எல்லா வகையிலையும் வந்து இந்த ஜாதிங்கிறது வந்து ஒரு பெரிய அது ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட அது ஒரு நோய். உண்மையிலேயே அதுதான். அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இதில் இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது இல்லையா? அது வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம். இன்னைக்கு உலக அளவில் லெஸ்பியன் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஹோமோசெக்ஸையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை. அவ்வளோதான். அது வந்து ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை, ஒரு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதில் ஒருத்தனும் ஒருத்தையும் காதலிச்சதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தும் வாழலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சண்டை வந்து பிரியவும் செய்யலாம். பிரிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் வேற ஆணோட மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கலாம், ஆணும் ஒரு வேற பொண்ணோட திருமணம் செஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை சாகிறோம். இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு ஒழிச்சிட்டு வாழ முடியாது. இதுதான் வந்து மனித இயற்கை. இதற்கு வந்து சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம் 1008 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் இயல்பாக வாழ முடியாமல் செய்கிறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும்போது நம்ம இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு மேலே போகிறதுக்கு தான் பார்க்கணும். இன்னைக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மாட்டு வண்டியிலையா போயிட்டுருக்குறோம்? வசதி இருக்கிறவன் ஏரோப்ளைனில் போகிறான், அதை விட கம்மியாக வசதி இருக்கிறவன் ட்ரெயினில் போகிறான், அதை விட கீழே வசதி இருக்கிறவங்க பஸ்ஸில் போகிறாங்க. அதுதான் உண்மை. விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேலே வர்றதுக்கான வழியை பார்க்காம எப்போவோ வந்து இல்லாத ஒரு ஜாதியை வந்து எப்போவோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சி விட்டு போயிட்டாங்க. அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் காலகட்டம், ஆன்லைனில் எல்லாம் வந்துருச்சு. நீ ஒரு சினிமாவுக்கு வந்து தியேட்டர் புக் பண்ணுற, சினிமாவுக்கு வந்து நீ டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுற, நீ பாம்பு உனக்கு தெரியுமா பக்கத்து சீட்டில் எந்த ஜாதிக்கார உட்காந்துருப்ப? சாதி முதல்ல ஒழியணுமான்னு கேட்டாங்க. நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லணுங்க. ஏன்னா ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சின்னு வச்சுக்கோங்க, ஏழை பணக்காரன் ஆயிடுவான். பொதுவாக வந்து இந்த மூட நம்பிக்கைகள், இந்த பழக்க வழக்கம் எல்லாமே நம்ம மூளைக்கு போடப்பட்ட ஒரு விலங்கு தாங்க. நம்மளால் வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நம்ம சாதிக்காரன் என்ன நினைப்பான், ஊர்க்காரன் என்ன நினைப்பான், இதுலேயே தான் நம்ம போய்கிட்டு இருப்போம் ஒழிய ஒரு சுதந்திரமான சிந்தனை நம்மளுக்கு வரவே வராது. அது அந்த மூட நம்பிக்கை இருந்து வெளியே வந்தால் தான் உனக்கு ஒரு சுதந்திரமான சிந்தனை, ஒரு சிந்தனையிலேயே ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படிங்கிறது தந்தை பெரியார் படத்தில் நடித்தப்போ பல விஷயங்கள் அதில் என்னால் பார்க்க முடிஞ்சது. பெரியார் அவர்கள் சொன்னது வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அவர் வந்து பெரியாருடைய சிந்தனைகளை உள்ள வாங்கிக்கிட்டோம்னா ரெண்டு மகிழ்ச்சி இருக்குது. சமூக மகிழ்ச்சி, தனி மனித மகிழ்ச்சி. சமூக மகிழ்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த சமூகம் இந்த விஞ்ஞானத்தினால் நம்மளுக்கு கிடைத்த வசதிகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கோ போய் சேராமல் ஒரு வளர்ச்சி வருது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது கட்ட வண்டியிலேருந்து மாட்டு வண்டி வந்து, மாட்டு வண்டியிலேருந்து சைக்கிள் வந்து, பைக்கு வந்து, பஸ்ஸு வந்து, ட்ரெயின் வந்து, ஃப்ளைட்டு வருது. அப்படின்னா இந்த வசதிகள் எல்லாருக்கும் போய் சேரணும்.
எல்லாருக்கும் போய் சேரும்போது தான் ஒரு சமூக மகிழ்ச்சி இருக்கும். இப்போ இந்த தெருவில் இருக்கிறான்னா இது ஒரு சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான் தந்தை பெரியாரை வந்து சமூக விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னால அதுக்கும் கூட பெரியாருடைய சிந்தனைகள் தாங்க முதல் காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையில் ஒன்று இந்த நியூமராலஜி விஷயம். இப்போ நான் ஒரு நடிகன், நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறேன். இப்போ வந்து மூட நம்பிக்கை உள்ள நடிகனாக இருந்தேன்னா முதல்ல என்ன கேட்ப தெரியுமா? எப்போ எத்தனை நம்பர் ரூம் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்பா. கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்பா. கூட்டுத்தொகையை பார்த்து பயந்துக்கு 8ஆம் நம்பர் ரூம்பா, ஐயோ வேண்டாம். 13ஆம் நம்பர் ரூம்பா, ஐயோ வேண்டாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த நம்பராக இருந்தாலும் போய் அடித்து கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். நான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நானும் அவர் கெத்துன்னு ஒரு படம் நடித்தோம். அதில் ஒரு சீனில் வந்து மேலே ஏறி என்னமோ இப்படி பார்க்கல, அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு, முட்டி கீழே அடிபட்டு அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டு அது என்ன உள்ள ரத்தம் கட்டி பெரிய பிரச்சனையாகி போச்சு. பிரச்சனையானப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட் கிளாட்டையெல்லாம் ரத்த சேங்கிறதெல்லாம் எடுத்தால் தாங்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுக்கு எனக்கு டாக்டர் பண்ணிடலாம் அப்படின்னா. எப்போ பண்ணலாங்க அப்படின்னு அவர் கேட்டார். நாளைக்கே பண்ணிடலாம் டாக்டர், எனக்கு ஷூட்டிங் போனோம்னா. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக நான் நேரங்காலமெல்லாம் பார்ப்பேன் டாக்டர். நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ யமகண்டம்னு சொல்லுங்கள், அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே சும்மா ஏதாச்சும் ரகலையாக பண்ணிட்டு. இல்லை டாக்டர் நான் பேசுகிறதுக்கு எனக்கு மேட்ரு வேணுமில்ல. இப்போ படித்தவங்க தோழர் பப்பா மோகன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அவர் வக்கீலுக்கு படித்தவர், அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். நான் என்னோட சொந்த அனுபவத்தை தானே சொல்ல முடியும். இப்படி ஜாதிக்காரனால் எந்த பிரயோஜனம் இல்லைங்க, என்னை தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க நடிகனாக்குனாரு, எனக்கு வந்து இப்போ இதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஆப்ரேஷன் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை கரெக்டான ராகுகாலம் யமகண்டா எப்போ இருக்குதோ அப்போ தாங்க பண்ணுவேன்னு பிடிவாதம் முடிச்சு, சரி உங்கள் பிரச்சனை வாங்க, அவரும் டயர்ட் ஆகிட்டார், உங்கள் பிரச்சனை வாங்க பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு. சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு கல்யாணத்தை பற்றி. இந்த ஜாதி மறுப்பு கல்யாணத்தை பற்றி பேசிட்டுக்கல ஒரு தொண்டர் வந்து ரொம்ப நாளாக வீரமணி ஐயா கிட்ட, ஐயா ஒரு தேதி கொடுங்க, நம்ம அந்த கல்யாணம் பண்ணோம் உங்கள் தலைமையில் தான், கிட்டத்தட்ட நானும் 2 மாதமாக கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொண்டர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம் பண்ணி மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதில் அந்த தொண்டரும் இருக்கிறார். அங்கேயும் விடலை. அவர் ஆசிரியர்கிட்ட போய், ஐயா எப்பயா தேதி கொடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ உங்கள் பொண்ணு வீடு எங்கே இருக்குது தம்பின்னு கேட்டிருக்காரு. இங்கே சென்னையில் தாங்க எங்கேயோ ராயப்பேட்டையில் இருக்குது. அப்படியா? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி? ஐயா எல்லாம் நம்ம உணர்வாளர் தாங்க அப்படின்னு நான் தம்பிக்கிட்ட சொல்லிங்க, காரை அனுப்பிச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுங்கள், இங்கேயே பண்ணிடலாங்க கல்யாணத்துக்கு, கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ கூட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டார். பண்ணி 40 வருஷமாச்சு ஓஹோன்ட்டு இருக்கிறாங்க. ஜாதி மறுப்பு திருமணம், எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை. அதனால் இதிலிருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், மார்க்ஸ். அவர் வர்க்க போராட்டம். ஏன்னா அவர் பிறந்த ஊரில் சாதி பிரச்சனை இல்லை, அங்கே இருந்தது வர்க்க பிரச்சனை தான். நம்ம மார்ட்டின் லூதர் கிங் போராடினாரு, நிறவெறிக்காக போராடினார்னா அங்கே இருந்த பிரச்சனை நிறப்பிரச்சனை, கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கான பிரச்சனை. அதற்காக அவர் போராடினார். இங்கே ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரிவினை இருந்தது. மார்க்ஸ் பெரியவரா, பெரியார் பெரியவரா, அம்பேத்கர் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், பெரியாரும் அம்பேத்கரும் ஜெர்மனியில் பிறந்திருந்தா மார்க்ஸாக இருந்திருப்பாங்க. மார்க்ஸும் அம்பேத்கரும் ஈரோட்டில் பிறந்தா பெரியாராக இருந்திருப்பாங்க. பெரியாரும் மார்க்ஸும் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தா அம்பேத்கராக இருந்திருப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அவங்க கால சூழலை பொறுத்து அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். போராட்ட வடிவங்களில் எது முன்னால் நிற்கணும் அப்படிங்கிற முடிவு செஞ்சது அந்த கள யதார்த்தம். அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய போராட்டம் என்பது நான் குளத்தூர் மணி எல்லாம் கோயம்புத்தூர் ஜெயிலில் போய் பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்காக அந்த தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக திராவிடர் விடுதலை கழகம் எடுத்துக்கிட்ட போராட்டமெல்லாம் மிகப்பெரிய போராட்டம். அப்போது எல்லாம் கோவை ராமகிருஷ்ணனால எல்லாம் ஒன்றா இருந்த சமயத்தில் தான் போய் அந்த இராணுவ ராரியை மடக்கி பிடிச்சதாக கேள்விப்பட்டேன். அந்தளவு நெஞ்சுரம் மிக்கவர்கள். இங்கு
அதில் என்ன பெரிய விஷயம்னா, ஐயா பெரியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். பெரும் பணக்காரர், மாபெரும் பணக்காரரை தாண்டி அந்த ஒரு இந்த கோயிலில் முதல் பரிவட்டம் கட்டுறது, முதல் மரியாதை அப்படின்னு நல்லா சொல்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க ஈரோட்டு பக்கம் இருக்கிறாங்க. அங்கே போனால் எங்கள் மச்சான் ஊர்களுக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் வந்து பெரியாருக்கு ஒரு தோட்டம் இருந்துருக்குது. யாரை கேட்டாலும் ஐயா இது பெரியார் தோட்டங்க. அந்த காலத்தில் இந்த பிகினிங்கில் வந்து இப்போ ஜாதி பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. இது நாய்க்கிற தோட்டங்க, அது பாருங்கள் அதுவும் கூட நாய்க்கிற தோட்டங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்த பெரியார் இறங்கி வந்து இந்த மக்களுடைய வரிகளை புரிந்து கொண்டு அதற்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து அருமையான விஷயம். நான் எத்தனையோ படம் நடிச்சுக்கிறேன். எத்தனை படம் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து அந்த படங்கள் நடிக்கிறது மூலமாக எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியங்க. பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசும் கிடைக்கிது, பாப்புலாரிட்டியும் கிடைக்குது. அதனால் நான் நடித்த கிட்டத்தட்ட 250 படத்தில் 249 படங்கள் மகிழ்ச்சியான விஷயந்தான். அது ஓடின படமாக இருந்தாலும் சரி, ஓடாத படமாக இருந்தாலும் சரி. பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான். அதுதான் வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சது பெருமையாக நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த படத்தில் நடித்ததுக்காகத்தான் ஐயா அவர்கள் போட்டிருந்த இந்த மோதிரத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமாக அவர் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்தாங்க. அவர் படத்தில் நடிக்கும்போது பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மையப்புள்ளி அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் தான். இதில் எந்த இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பெரியார் தொண்டன், திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி. நாளைக்கு திருப்பூரில் வந்து தோழர் சுப்பராயனுடைய மகன் பாரதி அவர்கள் வந்து 21ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்துக்கெல்லாம் யார் அழைச்சாலும் போவேன். இந்த கூட்டத்துக்கு போகும் ஒருவன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள ஒரு சத்யராஜாக இருப்பதால் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன். அவ்வளோதான். இதுதான் நிலைப்பாடு. அந்த புத்தி முழங்கிய கூட்டங்களுக்கு போக முடியாது. இந்த பகுத்தறிவை முன்னெடுக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் போக முடியும். நான் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருப்பதற்கு காரணம் நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இருப்பது தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.